இங்க ஒரு லேடிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா அந்த குழந்தை யாரு கண்ணுக்குமே தெரியாத மாதிரி இன்விசிபிளா தான் பிறக்குது. சோ இது வெளியில தெரிஞ்சா எங்க அந்த குழந்தைக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்து அவங்க அம்மா வெளியிலே காட்டாம வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறாங்க. இப்படி ஒரு குழந்தை இந்த வீட்டுல இருக்குன்னு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு மியூசிஷியனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஒரு நாள் அவர் ஸ்டேஜ்ல மேஜிக் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு காணாம போயிடுறாரு. சோ இப்ப இந்த குழந்தை இவங்க மட்டும் தான் தனியா வளர்க்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படி இருக்க இந்த பையன் கொஞ்சம் பெருசா வளர்ந்ததும் அவனுக்கு வெளியில போய் பார்க்கணும்னு ஆசை வருது. ஏன்னா அவன் பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கான். அவ கூட பேசணும்னு ஆசைப்படுறான். அதனால அவங்க அம்மாவுக்கே தெரியாம ஒரு நாள் வெளியில போயிடுறான். அங்க போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாது. சோ நடக்கிற சத்தத்தை வச்சு யாரோ வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிடறா. இப்ப அவளுக்கு கண்ணு தெரியாதனால இவன் என்ன மாதிரி குருவன்னு அவளுக்கு தெரியாது. சோ அப்படியே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா வளர்றாங்க. அது அப்படியே கொஞ்சம் வருஷம் பொண்ணு காதலா மாறுது. அப்படி இருக்க ஒரு நாள் அந்த பொண்ணு படிப்பு விஷயமா வேற ஒரு ஊருக்கு போயிடுறா. போயிட்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சுதான் திரும்பி வரா. வரும்போது அவளோட கண்ணை சரி பண்ணி இப்ப கண்ணு நல்லாவே தெரியுது. வந்தது பக்கத்து வீட்டுல இருக்கிறவனை பத்தி விசாரிக்கிறா. ஆனா அப்படி ஒருத்தர் இருக்காங்கிறது யாருக்கும் தெரியாதனால எல்லாருமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. சோ அவனு இவள மாதிரி எங்கேயோ போயிட்டானு நினைச்சு அவளும் விட்டுறா. ஒரு நாள் இவ தூங்கிட்டு இருக்கும் போது அவன் பக்கத்துல வந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகி கண்ணு திறந்து பாக்குறா. ஆனா அவன் இவ கண்ணுக்கு தெரியாதனால ஏதோ கனவு நினைச்சிட்டு விட்டுறா. அப்பதான் அவளுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்கிற விஷயமே அவளுக்கு தெரிய வருது. அவ டைரியை படிச்சு பார்த்தா அவ இன்னும் இவனை காதலிக்கிறத எழுதி வச்சிருக்கா. ஒரு நாள் இவனாவே தைரியமா போய் அவகிட்ட இவனோட உருவத்தை பத்தி சொல்லிடுறான். எங்க இது தெரிஞ்சுதான் அவ விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயப்படுறான். ஆனா அவ இவன் எப்படி இருந்தாலும் சரின்னு அவனே கல்யாணம் பண்ணி குழந்தையும் பிறந்துருது. இப்ப இவன் யார் கண்ணுக்கு தெரியாதனால அதை வச்சு அவங்க அப்பா மாதிரி மேஜிக் பண்ணி சந்தோஷமா வாழ்றாங்க.